நாம் மிகவும் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் அப்படின்னாலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்றதான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எப்ப வருவார்? எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இயேசு அப்பா சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் இயேசு இப்ப வரமாட்டார், ஏனால் அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக வருவேன்னு சொல்லி இன்னும் வராம இருக்கிறார் என்றும் அப்படி ஒரு கூடுதல் சொல்கிறார்கள். சரி, இயேசு அப்பா எப்ப வருவார் சபையை சேர்த்து கொள்ள? அவருடைய ரகசிய வருகை, 2ஆம் வருகை எப்ப இருக்கும்? அதை நாம் எப்ப விலகிக் கொள்ள முடியும்? அவர் வரும்போது நமக்கு எப்படி தெரியும் என்று அதை நாம் பார்க்கும்போது மெய்யாகவே நாம் சில விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒலிவு மலையிலே அவர் அமர்ந்திருக்கும் போது அவருடைய சீசர்கள் கூட இருக்கிறாங்க. அப்பொழுது சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் திரும்பி வரும்பொழுது உங்களுடைய ரகசிய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படும், அப்படிப்பட்ட அந்த ரகசிய வருகை எப்படி இருக்கும்? நீங்களுடைய வருகைக்கு வரும்பொழுது இந்த பூமியில என்ன அடையாளங்கள் உண்டாயிருக்கும்? நீங்கள் வரப்போகிறீங்க, இந்த சமயத்துல வரப்போறீங்க, இந்த வருஷத்துல வரப்போறீங்க என்று நாங்கள் எப்படி அதை விலகிக் கொள்வது? அதோட அடையாளங்கள் என்ன? ஒரு பைக் வருதுன்னா ஒரு சத்தம் கேட்கும். பொதுவா சொல்லுவாங்க, யானை வருது முன்னே, யானை வருது பின்ன, மணி ஓசை வருது முன்னே. அப்போ அந்த ஆனை வரும்போது அந்த ஒரு பெல்ட் சத்தம் கேட்கும், பைக் வரும்போது அந்த பைக் சத்தம் கேட்கும். இது மாதிரி ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அவங்களுடைய வருவதற்கு முன்ன ஒரு சத்தம். அது போல இயேசு பரலோகத்துல வந்து இந்த பூமியில இருக்கிற சபையை எடுக்க வரப்போகிறார் 2ஆம் வருகையில அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்போ வருவார் என்று அவர்கள் சீசர்கள் கேட்கிறார்கள். படிப்போம், மைக்கில் படிப்போம். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிப்போமாக. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் சொல்லுவ வாசஸ்தலங்களை கட்டி தம்முடைய சபைக்காக, சபையில காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து வருவேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்படும் பொழுது சீசர்கள் கேட்கிறாங்க, நீங்க வரும்போது இந்த பூமியிலே நடக்கிற சம்பவங்கள் எப்படி எப்பொழுது வரப்போகிறீங்க என்று நாங்கள் எப்படி விலகிக் கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் அவர் அங்க 24ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அருமையானவர்களே, அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு, நீ வரும்போது, இயேசு அப்பா வரும்போது இந்த உலகத்தில் நடக்கும் சில அடையாளங்கள், அதை பார்த்துதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சொன்னேன் இல்லையா, மணி ஓசை வருது, மணி சத்தம் வருது, அப்போ ஆனை வருது என்று நம்ம விளங்குறோம். பைக் சத்தம் வருது, அந்த பிரதர் வராரு இல்லையா, ஒரு சத்தம் வருது சொன்னா உங்க குழந்தைங்க வராங்க, இப்படி ஒவ்வொருக்கும் சத்தங்கள் இருக்கிறது. அப்போ அப்படி வரும்பொழுது ட்ரெயின் சத்தம் கேட்கும் போது, ஆனா ட்ரெயின் வராது, ட்ரெயின் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் ட்ரெயின் வரும். அப்ப அதோட அர்த்தம் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியில வந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் இந்த பூமியில என்ன அடையாளங்கள் என்று கேட்கப்படும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவங்களை பார்க்கும்போது சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். அதாவது சில பலவிதமான அடையாளங்கள் நிறைய உண்டு, ஆனால் நான் கொஞ்சம் சில அடையாளங்களை சொல்கிறேன். முதலாவதாக ரகசிய வருகையை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். ரகசிய வருகை என்று சொன்னால் என்ன? சபையை, மனவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொண்டு போவார். அப்போ மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் போது ரகசியமா வருவார், ரகசியமா வருவார், பகிரங்கமாக அல்ல, எல்லாருக்கும் தெரிந்தல்ல, ரகசிய வருகை. அப்ப இந்த ரகசிய வருகையில சபை எப்படி ஆயத்தமாக வேண்டும், எப்படி உஷாராக இருக்க வேண்டும், ரகசிய வருகையில நாம் எப்படி போக வேண்டும் என்று சொல்லும் போது இந்த பூமியில சில அடையாளங்கள் நடைபெறும். இப்பொழுது இயேசுவின் வருகைக்கு காணப்படும் இந்த பூமியில நடைபெறுகிற அடையாளங்களை நாம் பார்ப்போமா. முதலாவதாக, சபை நன்றாக போய் கொண்டிருக்கும் போது சபையில சில விசுவாச துரோகங்கள் உண்டாகும். சபைக்கு வருகிறவர்கள் சபையை விட்டு வழுகி போவார்கள். இது கடைசி காலத்துல சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதல் பாயிண்ட், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துல சபையின் மிகுந்த விசுவாச துரோகம் நேரிடும் சபையில் அநேக தேவ பிள்ளைகளுக்கு என்று நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் ஒன்றி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் வராது. அந்த நாள் என்று சொல்லும் போது வருகையின் நாள். இப்போ வருகைக்கு வருவதற்கு முன்னே சபையில விசுவாச துரோகம் உண்டாகும். விசுவாச துரோகம் என்ன பிரியமானவர்களே? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு விசுவாசத்துல சத்தியத்தில் நிக்கிற விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் தெய்வீக சுகத்துல ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு ஜுரம் வந்தாலோ ஒரு வியாதி வந்தா கூட ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, மருத்துவமனைக்கு உடனே போக மாட்டாங்க, மாத்திரை உடனே எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்க. ஆனால் சில வருடங்கள் சில நாட்கள் போன உடனே அவர்களுடைய தரிசனம் எல்லாம் மங்கி போகும் பொழுது அவர்களுடைய அபிஷேகம் எல்லாம் குறைவடையும் போது அப்ப என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் அவர்கள் சத்தியத்தில் நிற்க முடியாது, அவர்கள் உபதேசத்துக்கு நிற்க முடியாது, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டார்கள், அபிஷேகம் பெற மாட்டார்கள். ஒரு சின்ன காய்ச்சல் வந்த உடனே முதல்ல மருத்துவமனை டாக்டரை தேடி தான் போவாங்க, ஆண்டவரை தேடி போக மாட்டாங்க. ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்திருப்பாங்க ஆண்டவருக்காக. ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு மாத்திர மருந்து தெய்வீக சுகத்தில் ஆண்டவருக்காக சத்தியத்தில் நிற்க முடியாது. எந்த ஒரு காரியனாலும் உடனே ஓடுவார்கள். சபையில இருந்தாலும் சபைக்கு வாரமாக அல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக நிற்க மாட்டார்கள். உலக பிரகாரமான ஆடம்பரமான காரியங்கள் எல்லாம் பங்கு பெறுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்ற அந்த வார்த்தைக்கு அவர்களால் நிற்க முடியாது. இதுதான் சபையில விசுவாச துரோகம். சபையில இருந்தவர்கள் எத்தனையோ இடங்களில் சபையில இருந்தும் இல்ல. ஊழியக்காரர்கள் கூட பாருங்க, பயங்கரமா நல்ல ஸ்டார் போல பிரகாசிக்கிற ஊழியக்காரர்கள் பயங்கரமா வருவாங்க. யூடியூப் சேனல்ல, வீடியோ சேனல்ல, டிவில பயங்கர ஃபேமஸ். பாட்டு கிஃப்ட் அது இது எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுறாங்க. ஏன்? விசுவாச துரோகம் உண்டாகும். ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசுவை மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். சபையிலே வருகிறவர்கள் இயேசுவை விட்டு விடுவார்கள். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அப்பொழுதுதான் அந்த நாள் வரும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அடையாளம் அது விலகிக் கொள்ளலாம். சபையில எத்தனையோ இடங்கள்ல முழு உலகத்தையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். சபையில நல்லா இருக்கிறவங்க டக்குன்னு விடுவாங்க, நிக்க முடியாது. அப்ப அர்த்தம் என்ன சொன்னா கடைசி காலம் என்று நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அங்க 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமியில ஒரு சில அடையாளங்கள் நடைபெறும். என்னவென்று சொன்னால் யுத்தங்களையும் அதன் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று அதே அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் மத்தியோ 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேசத்தில் யுத்தங்கள் நடைபெறும். எத்தனையோ இடங்களில் தேசத்துக்கு தேச யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வருஷ கணக்காக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நாட்டுக்கும் தேசத்துக்கு தேசத்துக்கும் ஊருக்கும் ஜனங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பவும் யுத்தங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த யுத்தம் ஓயாது. அது போல பாருங்க, நாட்டு மட்டும் இல்ல, ஊருக்கு யுத்தம், ஜாதிக்கு ஜாதி யுத்தம், ஒரு ஏரியாக்கு ஏரியா யுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக யுத்தங்கள் பல விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏரியாவில இருந்து ஒரு ஏரியாவுக்கு ஒருவர் வரும்போது அவங்களை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏரியாக்குள்ள நீ எப்படி வரலாம்? நீங்க அதை எப்படி விலகிக் கொள்ள வந்தால், நம்ம தெரு நாய்கள் பார்க்கிறோம். தெருவில் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாய்கள் சுத்தி இருக்கும். இந்த நாய்கள் அடுத்த ஏரியாவுக்கு அடுத்த தெருவுக்கு போகும்போது அங்க இருக்கிற நாய்கள் அது குறைச்சு எதிர்க்கும். நீ எப்படி எங்க ஏரியாவுக்குள்ள வரலாம்? அப்போ மிருகங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள். அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால்
கடைசி காலத்துல யுத்தங்கள் நடைபெறும். குடும்பத்துல யுத்தங்கள், தேசத்துல யுத்தங்கள், ஜாதிகள் மத்தியில யுத்தங்கள், ஜாதி கலவரங்கள் உண்டாகும். அப்பொழுது அந்த நாள் வரும், இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது அடையாளம் என்று சொன்னால், அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அடையாளம். மூன்றாவது அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், லோத்துடைய நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? ஆதி நாட்களிலே அக்கினிலே, லோத்துடைய நாட்களில் அந்த தேசத்தை அக்கினிலே அழிச்சு போட்டார்கள் இல்லையா, சுட்டெரித்தார். அது போல லோத்துடைய நாட்கள், நோவாவுடைய நாட்கள் எப்படி இருந்தார்களோ அந்த மாதிரி ஒரு காலங்கள் இப்பொழுது நடைபெறும் இந்த காலத்துல. அப்போ விளங்கிக் கொள்ளலாம், இயேசுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கும் போது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 5 வசனம் வரைக்கும் இங்க குறித்து கொள்ளுங்க. ஒரு வசனம் மட்டும் படிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இது அப்படியே நம்ம நீங்க அதை படிச்சுட்டே வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கடைசி காலத்துல எப்படி நோவாவுடைய நாட்கள் எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், அது மாதிரி துன்மார்க்கர்கள், கொடிய துன்மார்க்கர்கள், சாதாரண துன்மார்க்கர்கள், கொடிய துன்மார்க்கர்கள். நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், எப்ப பார்த்தாலும் அங்கே வெட்டிட்டான், லவ் பண்ண பொண்ண கழுத்தை வெட்டிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ண கழுத்தை வெட்டிட்டான், தலையை வெட்டிட்டான், கையை வெட்டிட்டான், அவனை வெட்டிட்டாங்க, இவனை வெட்டிட்டாங்க, அவனை கொண்டுட்டாங்க. பயங்கரமான கொடிய கொடிய காரியங்கள், துன்மார்க்கர்கள் அதிகமாக எழும்புகிறார்கள். பண பிரிய, பணம் பணம் பணம், பணத்துக்காக கொலை செய்கிறார்கள். 350 ரூபாய்க்காக பணத்துக்காக ஒருவனை கொலை செய்துட்டாங்க. 5000 ரூபாய்க்காக ஒருவனை கொலை செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்று பாருங்கள், கொடிய காலங்கள் வரும். கடைசி காலத்துல துன்மார்க்கர்கள் எழுப்புவார்கள். பண பிரிய, பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறார்கள். இதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இது கடைசி காலம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். கடைசி சந்ததியாக லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 இருந்து 29 வரைக்கும் படிக்கும் பொழுது, கடைசி சந்ததி, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக கடைசி சந்ததியாக இருக்கிறவர்கள் எவ்வளவு பாவியாக, எவ்வளவு கொடூரமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 இருந்து 29. நோவாவின் நாட்களில் நடந்தது போல, பாருங்க, நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களிலே நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். நோவாவுடைய நாட்கள் எப்படி இருந்துச்சா? ஜனங்க புசிக்கிறதும் குடிக்கிறதும், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, பார்ட்டி, கல்யாணம், கச்சேரி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யுது? சாப்பாடு தான். அது போல குடி, எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது, குடிக்கிறதும் புசிக்கிறதும், இதுதான் காலமா இருந்தது. படிங்க. பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். பாருங்க, லோத்துடைய நாட்கள்ல என்ன சம்பவிச்சது? ஜனங்க லோத்துடைய நாட்கள் என்ன பண்ணாங்க? நோவாவுடைய நாட்கள் என்ன பண்ணாங்க? நோவாவுடைய நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெண் கொண்டார்கள், பெண் கொண்டார்கள். அதுல எப்ப பார்த்தாலும் கல்யாண திருமணங்கள் நடந்தது. அதெல்லாம் தவறாம நடந்தது. அடுத்ததாக புசித்தார்கள், குடித்தார்கள். சாப்பாடு வேலை தான். ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் கறி வாங்கிட்டு வந்துட்டாரு, எங்க வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எப்ப பார்த்தாலும் இந்த சாப்பாடு தான். சாப்பிடணும், சாப்பிடணும், குடிக்கணும். அதுதான். இதுதான் நாங்க நோவாவுடைய நாட்களிலே சம்பவிக்கிறதான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நோவாவுடைய நாட்கள்ல என்ன? சாப்பாடுக்கு தான் முக்கியமாக இருந்தது. இப்போ சாப்பாடுக்கு தான் முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு என்ன செய்கிறது இல்ல, வருகிறது இல்ல. அவர்கள் சாப்பாடுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள். நம்ம சாப்பிடணும், வாழ்வதற்காக சாப்பிடணும். ஆனா சாப்பாடே நமக்கு தெய்வமா மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, புசிப்பதும் குடிப்பதும். பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஜனங்க என்ன செய்யுது? குடிச்சுட்டே தான். கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அது இது, அது இல்லாவிட்டா சாராய கடை. காலையில சாராய கடை திறந்த உடனே ஓடிடுறாங்க. சாராய கடையில எப்பொழுதும் கூட்டம், முடிக்கும் போதும் கூட்டம்.
10 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க, அவங்க கூட்டம் இருக்கதான் செய்யுது. அப்ப குடிக்கிறது தான் ஒரு டார்கெட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப குடிக்கிறவர்கள், எப்போதும் சாப்பாடும் குடியும் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களை தேடி அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக லோத்துடைய நாட்களில் கூட காலத்துல ஏன் அக்கினியால் அழிச்சார் தெரியுமா? அங்க சம்பவிச்சது என்ன? லோத்துடைய காலத்துல அக்கினியில அழிக்கப்பட்டவருடைய காரணங்கள், துன்மார்க்கர்கள் எழும்பினார்கள். அங்க ஆணும் திருமணம் செய்கிறார்கள், பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள். தேவன் ஆணுக்கு பெண்ணு தான் தேவன் உண்டாக்கி வைத்தார். ஆதாமுக்கு ஏவாளை தான் உண்டாக்கி வைத்தார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆனா லோத்துடைய நாட்களில் என்ன சம்பவிச்சனால், ஆணோட ஆணும் பெண்ணோட பெண்ணும் அவர்கள் பாவத்தில் இருந்ததால் ஆண்டவர் அதை சுட்டெரிக்கிறார். தேவ சித்தமில்லாத காரியங்கள், தேவனுடைய காரியங்கள் இன்றைக்கும் பாருங்க, அமெரிக்காவில இப்ப அதை நிறுத்திட்டாங்க. அமெரிக்காவில ஒரு பெண்ணும் திருமணம் செய்யலாம் என்ன பர்மிஷன் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக சில நேரங்களில் பார்க்கும்போது அருவருப்பான காரியம், பைபிளுக்கு மாறான காரியங்கள். அருமையானவர்களே, இதை தேவன் அருவருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் விவாகம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் அருவருப்பான காரியங்கள் பாருங்க. ஆண்கள் பெண்கள் வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். ஆண்கள் பெண்கள் வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள், பெண்கள் எல்லாம் ஆண்கள் வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். யார் ஆண்கள் தெரியல, யாரு பெண்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு அர்த்தம் என்றால், கடைசி காலத்துல இப்படிப்பட்ட அருவருப்பான காலங்கள் வரும். அந்த நாள் இயேசு வருவார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, லோத்துடைய காலத்தில் ஆண்டவர் அக்கினியில சுட்டெரித்தார். தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் சபையில நடைபெறுந்தால், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் சபைகளிலோ குடும்பத்திலோ தேசத்தில் இருந்தால், தேவன் அக்கினியில சுட்டெரிப்பேன் என்று சொல்லுகிறார். சிலருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நல்லா இருக்கிறார்கள், திடீர்னு சாகிறார்கள், மரணம் வருகிறது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்கிறபடினாலே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும். பெண் வஸ்திரத்தை உடுத்த வேண்டும், ஆண் வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். அப்போ ஆணும் பெண்ணா மாறக்கூடாது, பெண் ஆணா மாறினால் அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அவர்களை தேவன் அக்கினியிலே சுட்டெரிக்கிறார். அது லோத்துடைய காலத்தில் நடந்தது. பிரியமானவர்களே, அந்த லோத்துடைய காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடைபெறும். அன்றைக்கு இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப நடக்குதா? நடக்குது. இந்தியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் கேட்கிறாங்க, பெண்ணோட கல்யாணம் பண்றது பர்மிஷன் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அருமையானவர்களே, பாருங்கள், கடைசி காலத்துல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம் என்று அதில் பார்க்கும்போது, இந்த 3வது காரியத்திலே நான் பார்க்கும்போது, சாப்பாடுக்கோ குடிக்கோ லோத்துடைய காலம் நோவுடைய காலத்துல புசிப்பதற்கு குடிப்பதற்கு அதுக்கு அவங்க முக்கியம் கொடுத்தார்கள். அழிந்து போனால் நாம் முக்கியம் கொடுக்க கூடாது. ரோமர் பவுல் சொல்கிறார், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நோவா லோத்துடைய நாட்களிலே போல நாம் இருக்கக்கூடாது என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்க எப்போதும் குடிக்கிறதும் புசிக்கிறதும் நினைக்க மாட்டாங்க. சிலர் எப்ப பேசினாலும் சாப்பாடு கொடுத்து தான் பேசுவாங்க. தேவனுடைய வார்த்தை பேச மாட்டாங்க, அபிஷேகத்தை பத்தி பேச மாட்டாங்க, வசனத்தை பத்தி பேச மாட்டாங்க. இந்த பூமியில எவ்வளவு பேர் இருக்காங்க, ரட்சிப்பை பத்தி பேச மாட்டாங்க. எப்ப பேசினாலும் சாப்பாடு தான், எப்போ பேசினாலும் சாப்பிடுறத பத்தி தான் பேசுறது. குடிக்கிறது பேச, சாப்பிடணும் குடிக்கணும், அதுதான் வாழ்க்கை. அப்படி அல்ல. அப்படி இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? பிரியமானவர்களே, சாப்பாடு நமக்கு தேவை, குடி நமக்கு தேவை. நம்ம குடிக்க வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும், டீ குடிக்க வேண்டும், காபி குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். ஆனாலும் கூட அதுக்கு முக்கியம் கொடுத்து வீட்டிலே இருந்து போனால் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. ஏமா மீட்டிங் வரல? வீட்டுல சாப்பாடு செய்யற வேலை இருக்கு. அப்ப மற்றவங்கள சாப்பாடு செய்யறது இல்லையா? சாப்பாடு செய். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு ஏன் நீ சாப்பாட்டுக்கு ஓடுற? சாப்பாடுக்கு ஏன் முக்கியம் கொடுக்குற? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆட்டுக்கால் செய்யணும், இன்னைக்கு ஈரல் செய்யணும், இன்னைக்கு அது செய்யணும், இது செய்யணும். எப்ப பார்த்தாலும் அதே செய்துட்டு இருப்பாங்க. மீன் வாங்கியாச்சு, மீன் வறுவல் பண்ணணும், ஆராதனை பாத்துக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பண்றது? எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு தெரியல. வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? தடை செய்தால் வீட்டுக்காரர் மேல ஆண்டவருடைய அக்கினி இறங்கும், நியாயத்திற்கு இறங்கும். அப்படி இறங்கி இருக்க சிலருக்கு
யாரெல்லாம் விடாம அவங்கள விடுறாங்களோ, தேவ சமூகத்துக்கு போக விட மாட்டாங்களோ, தேவனுடைய நியாயத்துக்கு அவர்கள் மேல் இறங்குது இல்லையா? லோத்துடைய காலத்துல இறங்கிச்சு இல்லையா? நோவாவுடைய காலத்துல இறங்கிச்சு இல்லையா? அப்ப நோவாவுடைய காலத்துல பேழைக்குள்ள வர தடை செய்தார்கள், எல்லாரும் மேலும் ஜலப்பிரயாணம் வந்துச்சு இல்லையா? அப்ப இதை விலகி கொள்ள வேண்டும். சத்தியம் என்னவென்று சொன்னால், நமக்கு சில நேரத்துல மனசு கேட்காது, ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தக்க முடியாது. பிரியமானவர்களே, லோத்துடைய நாட்கள் நடந்தது போல, நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்துல வரும். புசிப்போம் குடிப்போம். ஆனா இந்த புசிப்போம் குடிப்போம் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிட்டு பலப்படலாம். கர்த்தர் நம்மள பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது அனுபவம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே இந்த உலகத்தில ஒரு அடையாளங்கள் உண்டாகும். நான்காவது அடையாளங்கள், முழு உலக கொடிய பஞ்சங்கள் உண்டாகும். கஷ்டம். மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. உலகம் முழுதும் கொடிய பஞ்சம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய பஞ்சம். அருமையானவர்களே, ஆப்பிரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். நைஜீரியால பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். பல இடங்கள்ல பஞ்சம். இந்தியா நாடு செழிப்பான நாடு சொல்கிறோம், தமிழ்நாடு செழிப்பா இருக்கு. ஆனா சில இடங்களில பீகார், சில மாநிலங்களில், சில ஸ்டேட்ல, சில இடங்களில பஞ்சங்கள் இருக்கதான் செய்கிறது. பஞ்சம் இருக்கிற அப்படின்னால்தான் பல இடங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடுக்கு வருகிறார்கள். தமிழ்நாடு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக, சுவிசேஷத்தினுடைய தேசமாக, தேவ சபைகள் நிறைந்த தேசமாக, பரலோகத்திலிருந்து வருகிற சுவிசேஷம் இந்த தமிழ்நாட்டில், சென்னையில் இருக்கிறபடினாலே இந்த தமிழ்நாடுக்கு அநேகர் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பல சபைகளுடைய ஹெட்குவார்டர் சபை, தலைமை சபைகள் இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனால், சத்தியத்தை கேட்காத ஒரு நாள் போவமானால் சத்தியமே கிடைக்காது. ஆகாரத்தின் குறைவினால பஞ்சம் அல்ல, தேவ வசனத்தை கேட்காத பஞ்ச காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் கேட்க முடியாத பஞ்ச காலம். ஆண்டவர் கிருபையாக இந்த நாட்களில் நமக்கு சுவிசேஷம் கொடுக்கிறார். நம்மளை போதிக்கு இருக்கிறதுக்கு ஊழியக்காரர்கள் வச்சிருக்கிறார். நம்ம வசனம் கேட்க சபை இருக்கிறது. ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்பாக பஞ்சங்கள் உண்டாகும். வசனத்தை கேட்காத ஒரு பஞ்சம். ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் வரைக்கும் போவார்கள். வசனத்தை கேட்க முடியாது. ஜெப கூட்டம் இருக்காது, சபை இருக்காது, ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வருவதற்கு முன்னே இயேசு சீக்கிரம் வர போகிறார். இப்பொழுது சில இடங்களில் சிறிய சிறிய பஞ்சங்கள் தான் இருக்கிறது. அது அர்த்தம் என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஐந்தாவதாக அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது, மனுஷர் மேலும் மிருகத்தின் மேலும் பயங்கரமான அழியக்கூடிய கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். 24. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும். பாருங்க, இயேசு அப்பா வருவது, இரண்டாம் வருகை வருவதற்கு முன்னே இந்த பூமியில கொள்ளை நோய்கள் உண்டாகும். சில வருடங்களுக்கு முன்னாக எய்ட்ஸ் ஒரு கொள்ளை நோய் இருந்தது. எய்ட்ஸ் வந்தா எல்லாம் மரணம் தான். இது போல கேன்சர், பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய்கள் வந்தது. இப்போ 2 வருடங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் தெரிந்தது போல கொள்ளை நோய் வந்தது. உலகத்தையே ஆட்டி படைத்தது. என்ன நோய்? கொரோனா. பாத்தீங்களா? எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்தாங்க. முழு உலகத்தையும், ஒரு நாடையும் விட்டு வைக்கல, ஒரு ஸ்டேட்டை விட்டு விடல, ஒரு ஜனங்களை விட்டு விடல. பயங்கரமான கொள்ளை நோய் வந்தது. மனுஷர்கள் மேலும் மிருகத்தின் மேலும் கொள்ளை நோய்கள் வரும். அப்பொழுது அந்த நாள் வரும். இப்பொழுது கூட நியூஸ்ல சொல்றாங்க, ஏதோ ஒரு புதிய நோய் பரவி வந்து கொண்டிருக்கு வேகமா. சைனால உண்டாக்கிடுச்சு. அங்க இருந்தா பாஸ்டா வருகிறது. ஏன்னா அவன் கண்டதே தின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு வியாதி அங்கிருந்து பாஸ்டா வந்துட்டு இருக்கு. சென்னையில இருக்கிறவங்க சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.
சீக்கிரம் வராது, கண்ட்ரோல் பண்ணிடலாம். பயப்படாதீங்கன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை. பயப்படாதீங்க, கர்த்தர் சென்னையில, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவராக கொள்ளை நோய்கள் வரும். அது அர்த்தம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இது ஏற்கனவே ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அங்கே 22ஆம் வசனத்துல படிக்கும் போது 28, 22 உபாகம புஸ்தகத்துல பலவிதமான வியாதிகள் அதனால உன்னை பாதிப்பார்கள். கர்த்தர் உன்னை இழியினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்கையினாலும் விஷ பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். நீ அழியும் மட்டும் இவைகள் பின்தொடரும். விஷ பனிகள். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்காம, சுவிசேஷத்துக்கு வாசல் திறக்காம, சபைக்கு போகாம இருந்தால் இப்படிப்பட்ட எல்லா அழிவுகள், வியாதிகள் வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்போ நடக்கிறது அந்த விஷ பனி. டெல்லி முழுவதும் விஷ பனி இருக்கு. நேற்று சென்னையில கூட இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 9 மணி வரைக்கும் ஜனங்க தூங்குறாங்க வீட்டுல. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அதிகாலையிலே போறதுதான் தெரியும். அதிகாலையிலே வேலைக்கு போகும்போது அங்க பயங்கரமான பனி இருக்கு. ஹரியானாவில பனி பயங்கரமாக இருக்கு. இமாச்சல் பிரதேசல ஐஸ் கட்டி விழுது. நேற்றுடைய நியூஸ்ல கொடைக்கானல் முழுவதும் அங்க பரப்பு ஐஸ் இறங்கி கொண்டிருக்கு. செடியெல்லாம் வெள்ளை கலரா இருக்கு. தமிழ்நாடே அப்படி இருக்கு. பயங்கரமான பனி. டெல்லியில ஒருவருக்கு ஒருவர் முகம் தெரியல. விஷ பனி. அது அர்த்தம் என்ன? தேசம் சத்தியத்தை கேட்கிறது இல்ல. ஜனங்கள் சபைக்கு போகிறது இல்ல. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்போமாக, கர்த்தரை தொழுது கொள்வோமாக. தேவனை ஆராதிக்கும் போது மகா கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஜனங்களுக்குள்ள மரணம் சம்பவிக்கும். எரேமியா 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மகா கொள்ளை நோயால் சாவார்கள் என்று எரேமியா 21:6 படிப்போமாக. தீர்க்க தரிசன வசனம். இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். மகா கொள்ளை நோயினால் சாவார்கள். இந்த நகரத்திலே அருமையானவர்களே, சத்தியத்தை கேட்காவிட்டால், இந்த கடைசி காலத்தில் சபைக்கு வராவிட்டால், வசனத்தை கேட்காவிட்டால், எனக்கு வர முடியல, நேரம் இல்ல, எனக்கு ஜெபம் பண்ண முடியல, நான் ஃபங்க்ஷன் போனோம், நான் அங்க போனோம், எனக்கு டைம் இல்ல, நான் தூங்கிட்டேன், பைபிள் என்கிட்ட இல்ல, நான் பைபிள் படிக்க முடியல, அப்படி உண்மை இல்லாதவர்கள் மேல் பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. உண்மை உள்ளவர்களை சேர்க்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுடைய வருகைக்கு நாம் போகாவிட்டால் பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும். பிரியமானவர்களே, கொள்ளை நோய்கள் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா முழு உலகத்தை அசைத்தது. ஆண்டவர் நம்மளை கிருபையாக நம்ம சபையை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கொள்ளை நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆலயத்தில் இருக்க வேண்டும், தேவ சபையில் இருக்க வேண்டும். நம்முடைய சபையில கூட சில விசுவாசிகள் ஐசிவார்டு இருக்க போனார்கள். கடந்த வருஷத்துல கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். கர்த்தர் அவர்களை உயிரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, எங்கு சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, உன் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய கொள்ளை நோய் பயங்கரமான மரணத்திலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தேடுவாயாக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய சபை உயிரடையும், உணர்வடைய வேண்டும், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் சீக்கிரமாக பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி இருக்கும் போது, இயேசு வரும்போது நாம் அவரை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த 6வது ஒரு அடையாளத்தை அவர் சொல்லுகிறார். இயேசப்பா வரும்போது இந்த பூமியிலே பூகம்பம் வரும் என்று சொல்லப்படுகிறது. இயேசப்பா வரும்போது இந்த பூமியில் என்ன வருமா? பூகம்பம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று மோசே காலத்தில் நடந்துச்சா? மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் கூடினார்கள். மோசையை பார்த்து, இவர் என்ன ஊழியம் செய்யறாரு, இவர் செய்யறது சரியில்லை, அப்படி இப்படி குறை சொன்னார்கள். குறை சொன்னவர்களை பூமி வாயை திறந்து அவர்களை உள்ள விழுங்கி விட்டது என்று சொல்லி படிக்கிறோம் பைபிள்ல. அதாவது என்னவென்று சொன்னால், சபைக்கு விரோதமாய், பூமிக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவோம்னால் பூமி வாயை திறக்கமா.
அந்த பூமி வாய் திறக்கிறது தான் பூகம்பம். பிரியமானவர்களே, பூகம்பம் சுனாமி எப்படி வந்தது தெரியுமா? கடல்ல இருக்கிறதான மலைகள், பெரிய பெரிய மலைகள் இருக்கு, அந்த மலை ரெண்டா வெடிக்கும் போது, பிளக்கும் போது தண்ணி எல்லாம் உள்ள போய் அது மீண்டும் மூடும் போது தண்ணி அப்படியே, நம்ம எப்படி தண்ணி அழுத்தினா மேல வரணும் அப்படி தண்ணி மேல வந்து தேசத்துக்குள்ள வந்தது. அதான் சுனாமி. சுனாமி என்ன, வெறும் தண்ணி மட்டும் இல்ல, கடலுக்குள்ள இருக்கிற மலை வெடிஞ்சது. அது போல இந்த பூமியில் இருக்கிற இடங்கள் பூகம்பம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சயின்ஸ்ல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, விஞ்ஞானிகள் ஒவ்வொரு ஆண்டுகளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒரு 5 ஆண்டுகளாக நான் சொல்றேன். 15ஆம் நூற்றாண்டு 1500 வருஷம், 20ஆம் நூற்றாண்டுனா 2000 வருஷம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். 15ஆம் நூற்றாண்டுல இருந்து விஞ்ஞானிகள் எழுதி இருக்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டுல பார்க்கும்போது 150 பூகம்பம் வந்திருக்கிறது இந்த தேசத்துல. 16ஆம் நூற்றாண்டுல 253 பூகம்பம் வந்திருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டுல 378 பூகம்பம் வந்திருந்தது. 18ஆம் நூற்றாண்டுல 640 பூகம்பம் வந்திருந்தது. 19ஆம் நூற்றாண்டுல 2119 பூகம்பம். 20ஆம் நூற்றாண்டுல சொல்லுற கணக்கையில பயங்கரமாக பூகம்பம். 20ஆம் நூற்றாண்டுல நாம் ஊழியர்கள் செய்யும் போது கூட நம்ம இந்த பூமியில 1995ஆம் ஆண்டு ஜப்பான்ல பூகம்பம் வந்தது. இன்னும் கூட அந்த ஜப்பான்ல புல் பூண்டு வளரவில்லை. 1995ல ஜப்பான்ல பூகம்பம் வந்தது. ஜனங்கள் அழிந்து போனார்கள். அதுக்கப்புறமா தொடர்ச்சியா பல இடங்கள்ல அல்ஜீரியாவில் பூகம்பம் வந்தது. அங்கே நிறைய பேர் இறந்து போனார்கள். அதுக்கப்புறம் கடைசி நாங்கள் ஊழியர் செய்கிற பல 2000 நூற்றாண்டுகளில் பார்க்கும்போது ஈராக்கில் பூகம்பம் வந்தது. எனக்கு தெரிந்து ஈராக்கில் பூகம்பம் வந்தது. 30,000 பேர் மரித்தார்கள். இன்னும் பல இடங்கள்ல பூகம்பம் வந்து கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே பூமியில பூகம்பம் நடைபெறும். அந்த நாளிலே இயேசு சீக்கிரம் வருவார் என்று பல இடங்கள்ல பூகம்பம். முந்தானத்து கூட 2 நாளுக்கு முன்னாடி டிவில நியூஸ்ல காட்டான், ஒரு இடத்துல பூமி அப்படியே அசையுது, மண்ணெல்லாம் அப்படியே செய்யுது, சின்ன சின்ன மண்ணு கல்லெல்லாம் அப்படியே ஜம்ப் ஆகுது. பூகம்பம் எந்த நேரத்துல வேணாலும் பூகம்பம் வரலாம். எந்த நேரத்துல வேணாலும் சென்னைக்கு வரலாம், தமிழ்நாடுக்கு வரலாம், இந்தியாவுக்கு வரலாம், முழு உலகத்தில் எந்த நேரத்தில் பூகம்பம் வரலாம். அதற்கு முன்பாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இயேசு வரப்போகிறார். அடுத்ததாக 7வது அடையாளங்களை நாம் பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்ன ஒரு அடையாளம், 7ஆம் அடையாளம், வானத்துல பலவிதமான தோற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 21:11 படிங்க. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள். நமக்கு முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியன், சந்திரன், இது 2 தான் தெரியும் எல்லாருக்கும். நிலா, சூரியன் சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன கோல் சொல்றாங்க. அந்த கோல் இருக்கு, இந்த கோல் இருக்கு, இந்த கோல் இருக்கு, அந்த கோல் இருக்கு, புது புதுசா இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்கு, அங்க மண் இருக்கு, தண்ணி இருக்கு, என்னென்னோ சொல்லலாம். அப்ப அடிமானவர்களே, வானத்துல பல விதமான தோற்றங்கள். அது மாத்திரமல்ல, பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஊழியத்துக்கு வந்த அந்த நாட்கள்ல அந்தமான்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை கை குழந்தை பிறந்து அதுக்கு ரெக்கை இருந்துச்சு. அந்த குழந்தை அது நல்லா தூங்கி எறும்பு விளையாடும் போது அது ரெக்கையில பறந்து போகும் மேல வானத்துல. பாத்தீங்களா, பறவை மாதிரி பறந்து போகுது. அப்போ வானத்துல குழந்தைகள், மனித குழந்தைகள் வானத்துல பறந்தது. வானத்துல தோற்றங்கள், பல தோற்றங்கள் உண்டாகும், பல வர்ணச்சத்திரங்கள் உண்டாகும், பல விதமான தோற்றங்கள் இப்பொழுது உண்டாய் கொண்டிருக்கிறது. மேல ராக்கெட் போய் கொண்டிருக்கு, பேஸ் ஒவ்வொரு முறையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க ராக்கெட். சில இதெல்லாம் கண்டுபிடிக்க என்னென்னவோ வானத்தில் அடையாளங்கள் இருக்கு. அப்ப பார்க்கும்போது ஏசப்பா சீக்கிரம் வர போகிறார். இயேசு வருவதற்கு முன்ன ரகசிய வருகை, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்ன வானத்தில் அடையாளங்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, 8வது சில காரியங்கள் பார்க்கலாம். அது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்னே பூமியிலே, சபையிலே
கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள் சபைக்கு வருகிறவர்களை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? 13:22. லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மத்திய படி கள்ள தீர்க்கதரிசி அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். சபைக்கு போகிற அநேகரை கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பார்கள். இதுதான் இப்ப நடக்குது. எங்க பார்த்தாலும் வாக்கு சொல்றாங்க, நான் தான் தீர்க்கதரிசி. கிறிஸ்டியன்கார் அடிக்கிறாங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. நிறைய ஜனங்க தான் ஓடுறாங்க. தீர்க்கதரிசி கிட்ட போனா நமக்கு குறி கேட்கலாம், நம்ம எப்ப வீடு கட்டலாம். நம்ம பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்று சொல்லுவது பெரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்மளை கண்டிப்பும் உணர்த்தும் நம்மள கடினமான வார்த்தைகளும் என்று தான் நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்துல பெரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க கூட தீர்க்கதரிசி தேடி போறாங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல ஒரு பெண்ணு கிடைக்கணும், நிறைய டவுரி கிடைக்கணும், ஒரு தீர்க்க தரிசனம் ஒண்ணு சொல்லுங்க. அருமையானவர்களே, எவ்வளவு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை தேடி போகிறவர்கள். வேதத்தில் இருக்கிறது தீர்க்க தரிசனம். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறவர்கள் சபையில பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதுதான் சபைக்கு பக்தி விருத்தி. ஏதோ ஒரு இடத்துல போய் தீர்க்க தரிசனம் போய் பார்க்கலாம், தீர்க்க தரிசனம் கேட்டு வரணும், அது குறி சொல்கிறதாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, சவுல் கூட ஒரு மந்திரவாதி கிட்ட அவர் குறி கேட்க போனான். ஒருவர் கிட்ட அருமையான ஒரு ஸ்திரியை நோக்கி போனா, அவர் குறி சொல்லுகிறவர்கள். குறி கேட்கிற மாதிரி தீர்க்க தரிசி கிட்ட போய் கேட்க கூடாது. என்ன ஏது தீர்க்க தரிசனம் என்பது அது உரைக்கும், நம்மளை தேடி வரும் கர்த்தருடைய வார்த்தை. நிறைய பேர் தீர்க்க தரிசியை நம்பி ஏமாந்து போய் விடுகிறார்கள். தீர்க்க தரிசி கிட்ட போறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரணும், எங்களுக்கு அதை பண்ண. அவன் சொல்றான், தீர்க்க தரிசி சொல்றான், நீ இதை கொடுக்குறியா, 2 பவுன் மோதிரம் போடுறியா, 2 பவுன் செயின் போடுறியா, உன் வீட்டை விட்டு பாதி கொடுத்துறியா, இதான் தீர்க்க தரிசனம். ஏமாத்துகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லி நீ இந்த சபைக்கு போகாத, அந்த சபைக்கு போ, நீ அங்க போகாத, இங்க போ. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் சொல்றார்கள், உன் கணவனை விட்டுடு, உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணு. இதான் தீர்க்க தரிசனம். தேவன் சொல்லுகிறார், கணவனோடு இசைந்து இரு, மனைவியோடு இசைந்து தான் தேவன் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அருமையானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு போதுங்க, சபையில சொல்ற தீர்க்க தரிசனம் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். ஆண்டவர் அழைச்சு கொண்டு வருவார், ஆண்டவர் தரிசனத்தை கொண்டு வர தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. தீர்க்கதரிசி அந்த சபைக்கு போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இந்த சபைக்கு போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படி ஜனங்கள் போய் ஏமாந்து விடுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு வஞ்சிக்கிறான், பிசாசு வஞ்சிக்கிறான். பிரியமானவர்களே, வஞ்சனப்பட்டு நிறைய பேர் ஏமாந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது ஒரு காரியம் இந்த கடைசி காலத்தில் நடைபெறுகிறது என்னென்று சொன்னால், யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் படிக்கும் போது, சகரியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள். திரும்பினார்களா? எப்போ யூதர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது? அல்லேலூயா. எப்போ தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினார்களா? யூதர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள் 1948ஆம் வருஷத்துல. அதுதான் சகரியா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல படிக்கிறோம். யூதர்கள் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். சகரியால ஃபர்ஸ்ட் படிச்ச தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. யூதர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். 1948ஆம் வருஷத்தில் அவர்கள் குடியேறினார்கள். யூதர்கள் தான் இப்ப நிறைய சில காரியங்களை கண்டுபிடிச்சு முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் நாடு திரும்பினது, ஆனால் அவர்கள் ஆலயம் கட்டவில்லை. தேவ ஆலயம் இன்னும் யூதர்கள் கட்டவில்லை. அந்த ஆலயத்துக்காக தான் இயேசு வருகை. அவர் வரும்பொழுது
இயேசு கிறிஸ்து சபையை சேர்த்து கொள்ளப்படும் போது இயேசு வந்து போன பிற்பாடு இந்த பூமியில யூதர்கள் ஆலயம் கட்டுவார்கள். அப்போது அந்த கிறிஸ்து காட்சி நடைபெறும். பிரியமானவர்களே, யூதர்கள் ஆலயம் கட்டுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எருசலேமிலே கட்ட வேண்டும் என்று. ஏன் எருசலேம் தெரியுமா? இந்த முழு உலகத்துக்கும் மைய ஒரு இடம், சென்ற ஒரு இடம் என்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எருசலேம், அதுதான் மைய பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவாலயங்கள் கட்டப்பட வேண்டும். அங்க அந்த கிறிஸ்து வருவான். அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னே தேவாலயம் கட்டப்படும். தேவாலயத்துக்கு கட்டுவதற்கு முன்னே இயேசு சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 10ஆம் குறிப்பு 10 பாயிண்ட். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் முழு உலகத்திலும் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது அந்த நாள் வரும். அந்த வசனத்தை படிப்போம். மத்திய 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்திலே பூமியில எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது அந்த நாள் வரணும். எப்படி போகிறது? காட்டுலாம் எப்படி போகிறது? எப்படி எல்லா இடங்களிலும் சுவிசேஷக்காரர்கள் போனாங்க, எவாஞ்சலிஸ்ட் மிஷனரிகள் போனார்கள். இப்பொழுது எப்படி போகுது தெரியுமா? இப்பொழுது மொபைல் மூலமா வசனம் போகிறது, இன்டர்நெட் மூலமாக, டிவி மூலமாக, டெலிவிஷன் மூலமாக போய்கொண்டிருக்கிறது. ஏன்? நம்ம சபையில இருந்து கூட யூடியூப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பல இடங்களிலே போய்கொண்டிருக்கிறது. ஒரு யூடியூப்கார சொன்னா நம்முடைய ஸ்ரீலங்கா சபையுடைய ஊழியர் சவுதி அரேபியால இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கைகள் சவுதி அரேபியாவில நம்ம ஊழியத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் அங்க பார்க்கிறார்கள் என்று நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யூடியூப்கார சொல்றான், இப்படி பல இடங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை முழு உலகத்திலும் போய் கொண்டிருக்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய மொபைல் போன்லயும் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய பாக்கெட்ல வந்து கொண்டிருக்கிறது. தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். முழு உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த நாள் வரும். இயேசு வருகை நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோமாக. கர்த்தருடைய செய்தியை முடிப்பதற்கு முன்பாக கண்களை மூடும். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். தேவ பயத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போமானால் இயேசு ரகசியவர்களே தனக்காக காத்துக் கொண்டிருக்கிற சபையை சேர்க்க வரப்போகிறார். தேவ ஜனமே, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமாக. இயேசு அதிவேகமாய் வரப்போகிறார். நம்முடைய தலையை உயர்த்துவோமாக. இயேசுடைய வருகைக்கு காத்துக் கொண்டிருப்போமாக. சபை கர்த்தருடைய வருகைக்கு நேராக செல்வோமாக. கடைசி காலத்தில் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக.